ஃபித்ரா உறவினர்களுக்கு தரலாமா? வெளியே ஹிந்து அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் ஏழையா இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபித்ராவை பொறுத்தவரை ஃபித்ரா என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் நோன்பாளிகள் நோன்பு நோக்கின்ற நோன்பில் ஏற்படுகின்ற தவறுக்கான பரிகாரமாக சொன்ன ஒரு அமல். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துஹரத்துல் லிஸ்ஸாயிம், நோன்பாளிக்கு நோன்பாளியுடைய நோன்புகளை தூய்மைப்படுத்தக்கூடியது. வத்துஅமத்துல் மசாகின், ஏழைகளுக்கு உணவு. இதுதான் அதனுடைய நோக்கமா சொன்னாங்க. அதே போல நோன்பில் நீங்கள் யாராவது வீணான காரியங்களில் ஈடுபட்டீங்க, அதற்கு பரிகாரமாகத்தான் இந்த ஃபித்ர் ஜக்காத் இருந்து கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அளவுன்றது நமக்கு தெரியும். ஒரு சா என்பதுதான் அதற்குரிய அளவு. ஒரு சா என்று சொன்னால் இந்த 2 கைகளிலும் 4 முறை அள்ளி போடுகின்ற அளவு. அதனால தான் அதுல என்ன இருக்கு, 2 600 3 200 என்றெல்லாம் கருத்து வேறுபாடு இருக்கு. அந்த கருத்து வேறுபாடு என்னது, என் கைக்கு உங்க கைக்கு வித்தியாசப்படும், நம்மள ஒருத்தருடைய கைக்கு வித்தியாசம் இருக்கும். அந்த அடிப்படையில் அந்த அளவில் வித்தியாசம். சரிங்களா? அப்ப இது ஃபித்ராவுடைய அளவு. அப்ப இதை கொடுக்கிறது என்னது, யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க. அது என்னது, அகின்னுஹு ஆதில் யௌம், அதாவது முஸ்லிம்களா இருக்கக்கூடியவர்களை இன்றைய நாளில் நீங்கள் தேவையற்றவர்களாக மாற்றுங்க. உங்களை யாசிக்கக்கூடிய அளவோடு அவளை கொண்டு வாங்க. யாரு? முஸ்லிம்கள் அந்த நாளில் உணவுக்கு வேண்டி யாரிடத்திலும் கையேந்தக்கூடிய நிலை ஏற்படுத்தி விடாதீர்கள். அதற்காக நீங்க என்ன செய்யுங்க, அந்த ஃபித்ராவை கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப இந்த அடிப்படையில் ஃபித்ரா என்பது முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு பொருளாதாரம், உணவு. முஸ்லிம்களுக்கு தான் ஃபித்ரா என்ன செய்யணும், கொடுக்கணும். ஃபித்ரா முஸ்லிம் தான் கொடுக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். ஃபித்ரா அல்லாத தர்மங்களை பொறுத்தவரை நாம் என்ன செய்யலாம், முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று பிரித்து பார்க்க வேண்டியதில்லை, யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம். ஆனால் ஃபித்ராவை பொறுத்தவரையில் அதனுடைய நோக்கமே முஸ்லிம்களா இருக்கக்கூடிய ஏழைகள் அன்றைய தினத்தில் பசியுடன் இருக்கக்கூடாது, உணவில்லாமல் இருக்கக்கூடாது என்பதனால்தான். அப்ப அதனால என்ன செய்யணும், அந்த உணவை பொறுத்தவரையில் நாம குறிப்பா முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் ஃபித்ராவை நம்ம என்ன கொடுக்கிறது, சில இடங்களில் அல்லது பல இடங்களில் அதிகமாக வழக்கம் இருக்கிறதுன்னு சொன்னா பணம் கொடுப்பது என்பது. சில இடங்கள்ல அரிசி கொடுப்பது. ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஃபர்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தல் ஃபித்ரி சாஅ மின தம்ரி வ சாஅ மின ஷஈரி அலல் அப்தி வல் ஹுர்ரி வல் தக்ரி வல் உன்சா வஸ் ஸகீரி வல் கபீர் மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய அடிமை, சுதந்திரமானவர், சிறியவர், பெரியவர், ஆண் பெண் என அனைவர் மீதும் ஃபர்லாக்கினார்கள். ஃபர்து எவ்வளவு ஃபர்லாக்கினாங்க, சாஅம் மின தம்ரி வ சாஅம் மின ஷஈரி, ஒரு சா அளவிற்கு பேரித்தம்பழத்தையோ ஒரு சா அளவிற்கு கோதுமையோ ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க கொடுக்குமாறு அதை ஃபர்லாக்கினாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நாம என்ன கொடுக்கணும் அப்படின்னா உணவுப் பொருளை தான் கொடுக்கணும். உணவு பொருள் எது நாம சாப்பிடக்கூடிய பிரதானமான உணவாக இருக்கிறதோ அந்த உணவுப் பொருளை தான் நாம் இடிச்சோம் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்க வேண்டும். நம்முடைய பகுதியில் அரிசி என்பது பிரதான உணவாக இருந்து கொண்டிருக்கிறது, அதை கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஊர்களில் என்ன செஞ்சாங்க, அவங்க பேரித்தம்பழத்தையும் கோதுமையும் தான் என்ன செஞ்சாங்க பிரதான உணவாக கருதி இருந்தாங்க. அது போன்றவற்றை நம்ம என்ன செய்யலாம், ஃபித்ராவை கொடுக்கணும். ஃபித்ராவை தாண்டி நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு கிட்டு கொடுக்கிற ஒரு வழக்கம். கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இல்ல, அதை நம்ம உண்டாக்குனது. சரிங்களா? இப்ப கிட்டு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அதை நம்ம நினைச்சலாம் ஃபித்ராவை தாண்டி நம்ம கொடுக்கக்கூடிய சதக்கா தர்மம். ஃபித்ராவை தாண்டி ஃபித்ராவோடு சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடிய தர்மமா தான் அதை கருத்தில் எடுத்துக்கொள்ளணும். எனவே அதை என்ன செய்யக்கூடாது, நம்ம ஃபித்ராவில சேர்க்கக்கூடாது. ஃபித்ராவை நம்ம கொடுத்துடணும்.